ஒரு முறை தேவலோகத்துல என்ன ஆகுது, மகாலட்சுமி தாயாருக்கும் அவங்களுடைய தங்கை தரிதிராவுக்கும் 2 பேருக்கும் ஒரு போட்டி நடக்குது. என்னன்னு பார்த்தா, அந்த விவாதம் எத பொறுத்துன்னு பார்த்தா, மகாலட்சுமி தாயார் தான் அழகுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய தங்கை தரிதிராவோ தான் அழகுன்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டி போடுறாங்க. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நாரதர் எதிர்பாராத விதமா வராரு. எதிர்பாராத விதமா வந்த நாரதர இவங்க 2 பேரும் சேர்ந்து நடுவராக்கிடுறாங்க. நடுவராக்கி இப்ப யார் அழகுன்னு அவர சொல்றாங்க. உடனே இப்ப நாரதர் என்ன யோசிக்கிறாரு, அவருடைய புத்தி எவ்வளோ யுக்தியா யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த நாள்லயே. ஸ்மார்ட் மூவ்ன்றது இதுதான். நாரதர் என்ன பண்றாரு, மகாலட்சுமி தாயார் அழகுன்னு சொல்லிட்டோம்னா, எங்க தரித்ரா வந்து இங்கேயே தங்கிடுவாங்களோன்னும், இல்ல தரித்ரா தான் அழகுன்னு சொல்லிட்டா எங்க மகாலட்சுமி தாயார் போயிடுவாங்க அப்படின்னும் பயந்து, இவர் என்ன சொல்றாரு, 2 பேரையும் நடந்து காட்ட சொல்றாரு. முன்னையும் பின்னையும் நடந்து காட்ட சொல்றாரு. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் தரித்ராவும் ஒருத்தர் மாத்தி முன்னையும் பின்னையும் நடந்து காட்டுறாங்க. இவர் கிளைமேக்ஸா ரிசல்ட் என்ன சொல்றாருன்னா, மகாலட்சுமி தாயார் முன்னோக்கி வரும்போது அழகா இருக்கிறாங்கன்னும், தரித்ரா பின்னோக்கி போகும்போது அழகா இருக்கிறாங்கன்னும் அவருடைய தீர்ப்பை வந்து சொல்றாங்க. அவருடைய ஸ்மார்ட் மூவ் சூப்பரா இருக்குல்ல.